வருகின்ற புதன்கிழமை 8ஆம் தேதி முதல் இலங்கையில் வழங்கப்பட்டிருந்த புதன்கிழமையில இருந்த அரச விடுமுறையை ரத்து செய்வதாக இன்று நல்ல அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த விடுமுறை மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருந்த இந்த எரிபொருள் தட்டுப்பாடு, இந்த பிரச்சனைகள் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்காகவும் அதை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விடுமுறை நாட்களில் அரச நிறுவனங்கள், அரசு திணைக்களங்கள், குறிப்பாக பாடசாலைகளுக்கான விடுமுறைகளாக இது இருந்தது. எனவே இந்த விடுமுறையை தான் இந்த புதன்கிழமையிலிருந்து ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. அதோட ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களும் மத்திய வங்கியினுடைய ஆளுநரும் இன்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்காங்க. QR முறையில் கட்டணங்கள் செலுத்துகிற முறை, அதாவது சிறிய வியாபாரிகள் QR முறையில் கட்டணங்களை வாடிக்கையாளர்கள் பெறலாம். இந்த மாதிரி ஒரு கட்டண முறைமை இருக்கு. அதாவது ஒரு QR போர்டு இருக்கும் ஒவ்வொரு கடைகளுக்கும். நீங்க போன்லேயே உங்களுடைய கட்டணங்களை செலுத்தலாம். 5000 ரூபாய்க்கு குறைவான கட்டணங்களுக்கு சேவை கட்டணங்களும் இல்லை. இது தொடர்பான அத்தனை வங்கிகளுக்கும் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோட அத்தனை வங்கியினுடைய உயர் அதிகாரிகளையும் சந்தித்து இன்று ஜனாதிபதி பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காரு. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். சர்வதேச ரீதியில பெரிய அளவா பேசப்படுற ஒரு விஷயம், 45 நாட்கள் ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் பல முரண்பாடுகள், பல நிராகரிப்புகள் இதெல்லாமே இருக்கு. ஆனாலும் கூட இன்னும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்று பகல்ல மிக முக்கியமான பெரிய அளவா பேசப்பட்டது என்னன்னு சொன்னா, பாகிஸ்தான் மூலமாக இந்த உடன்படிக்கை 2 நாடுகளுக்குமே அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 2 நாடுகளுக்கும் அனுப்பப்பட்ட உடன்படிக்கையில மிக முக்கியமான உடன்படிக்கைகள் 2. ஒன்று, ஹோர்முஸ் கால்வாயை உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகு 2வது 10 முதல் அல்லது 15 முதல் 20 நாட்களுக்குள்ள ஒரு தீர்க்கமான பேச்சுவார்த்தை ஒன்று நடக்கும். இந்த மாதிரி 2 முக்கியமான நிபந்தனைகளோடு 45 நாள் முழுமையான ஒரு போர் நிறுத்தத்தையும் கோரி இந்த நிபந்தனையை கொண்டு போயிருக்காங்க. இது தொடர்பாக இப்பொழுது பரிசீலிக்கப்படுவதாக 2 பக்கமும் சொல்லப்படுது. ஆனால் ஈரான் இதை பல இடங்கள்ல பல முக்கியமான கோரிக்கைகள்ல மறுத்திருக்காங்க. எல்லாத்தையும் இல்லை, ஒரு சில முக்கியமான கோரிக்கைகளை மறுத்திருக்காங்க. அவங்க என்ன முக்கியமான நிபந்தனை வைக்கிறாங்கன்னு சொன்னா, ஹோர்முஸ் கால்வாய் இப்பொழுது திறக்கப்படாது. இப்ப இந்த 10 நாளோ 15 நாளோ 40 நாளோ 45 நாளோ போர் நிறுத்தம் இல்லை, நிரந்தரமான ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு அமெரிக்கா வருமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய சில நிபந்தனைகளை பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இனி வாழ்நாளில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாது அப்படின்ற நிபந்தனை இருக்குமாக இருந்தால், அந்த நிபந்தனைக்கு அமெரிக்கா அல்லது 3ஆம் தரப்பு நாடுகள் வருவாங்க இருந்தா, அதுக்கு பரிந்துரை செய்வாங்களா இருந்தால் நாங்கள் அதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்றாங்க. அந்த நிபந்தனைக்கு அமெரிக்கா இதுவரையில தயாராக இல்லை. நிரந்தரமான ஒரு பேச்சுவார்த்தையை இன்னும் அவங்க முன்வைக்கல அப்படின்றத அவங்க தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வராங்க. நிரந்தரமான போர் நிறுத்தத்தையும் கூட அவங்க இதுவரையில பரிந்துரை செய்யல. 10 நாளோ 15 நாளோ 40 நாளோ 45 நாளோ என்று காலம் தான் கொடுத்துருக்காங்க ஒழிய இனி அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்காது என்று சொன்னால் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டுமாமல் ஈரான் இனி எப்பவுமே எதிர்காலத்துல எந்த விதமான அணு ஆயுதங்களையும் தயாரிக்காது அப்படின்ற நம்பிக்கையையும் அந்த உறுதியையும் கொடுக்குமாக இருந்தால், ஈரான் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைகள், குறிப்பாக 50 வருஷத்துக்கு அதிகமாக ஈரான் மீது பொருளாதார தடை இருக்கு. அதோட ஈரானுடைய பல சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே விடுவிக்கப்படும் அப்படின்ற நிபந்தனைகளும் இப்போ அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கைகளில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதெல்லாமே இப்போ பரிசீலிக்கப்படுவதாகவும், ஈரான் வைக்கின்ற இந்த கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு இன்னும் இந்த பரிசீலனைகளில் முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் வருகின்ற மத்தியாலங்களில் இருக்கலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கிடையில அமெரிக்க ஜனாதிபதி இது தொடர்பாக இன்னும் சரியான பதிலை அளிக்கல. இதுல எந்த விதத்திலும் அவர் இந்த கோரிக்கையை ஏற்றிருக்கார், இதை மறுத்திருக்கார் என்பது தொடர்பாக இன்னும் அவரிடமிருந்து இந்த விதமான பதில்களும் இதுவரைக்கும் வரலன்னு சொல்றாங்க. அமெரிக்கா அவனுடைய வெள்ளை மாளிகை அப்படித்தான் பதில் அளிச்சிருக்கிறது. ஆனால் இன்று 1 மணிக்கு, அமெரிக்க நேரம் 1 மணிக்கு ஊடக சந்திப்பு ஒன்று நடக்க போகுது. இந்த ஊடக சந்திப்பில் வைத்து பல முக்கியமான தீர்மானங்களை அல்லது அறிவித்தல்களை அவர் வழங்குவார்னு சொல்லப்படுது. இந்த அறிக்கையில், அதாவது இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற யுத்த நிறுத்த அறிக்கையில் இருக்கின்ற விஷயங்கள் தொடர்பாகவும் அவர் பதிலளிப்பார் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுல தான் சொல்லப்பட போகுது என்னென்ன விஷயங்களை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்காங்க, இன்னும் என்னென்ன விஷயங்களை அவங்க வைக்கிறாங்க, இந்த ஈரான் வச்சிருக்கிற கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா, இந்த மாதிரியான பல விஷயங்களை அவருடைய இந்த ஊடக சந்திப்பிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது தான். அதாவது இப்பொழுது மீட்கப்பட்டிருந்த விமானிகள் தொடர்பான தகவல்களை வழங்குவதாக நேற்றைய நாளிலேயே அறிவிச்சிருந்தாங்க. இன்றைய நாளில் ஒரு ஊடக சந்திப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ஊடக சந்திப்பாக இது இருக்கு. அதோட இந்த விடயங்களும் அதிகமாக பேசப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மேலதிகமாக இன்னும் பல தகவல்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது ஈரான்ல உற்பத்தியாக இருக்கின்ற அல்லது ஈரான் செறிவூட்டி இருக்கின்ற
யுரேனியங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. சர்வதேச ஊடகங்கள் சிலவற்றில் அதை பற்றி பேசப்படுது. ஆனால் உத்தியோகபூர்வமாக அந்த செய்திகள் எங்குமே இல்லாட்டி இந்த மாதிரியான கோரிக்கைகள், அதிக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனாலும் மூன்றாம் தரப்பு நாடுகள் வருகின்ற 24 மணித்தியாலத்துக்கு முதல்ல இதற்கிடையிலான ஒரு உடன்படிக்கையை, ஒரு ஒப்பந்தத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய ஒரு முயற்சியில் இப்போ ஈடுபட்டிருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. காரணம்னு சொன்னால் அந்த அளவுக்கு பெரிய அளவான தாக்குதல்கள் நடக்கலாம், அதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்பொழுது அமெரிக்காவுமோ அல்லது ஈரானுமோ நேரடியாக இந்த இடத்துலையும் பேச்சுவார்த்தை நடத்தலை. இது பாகிஸ்தான் மூலமாக இஸ்லாமாபாத் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள தான் இது கொண்டு போறாங்க. எனவே இதை 2 நாடுகளும் இந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு தெரியல. ஈரான் வெளிப்படையாக இப்பொழுது அவங்களுடைய முழுமையான என்ன நிபந்தனை அப்படின்றத சொல்லிட்டாங்க. இனி அமெரிக்கா பக்கமா என்ன நிபந்தனை சொல்லப்பட போகுது அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இதற்கிடையில ஈரானுடைய ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இன்று நாளில் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஈரானிய அரசாங்க பக்கமாக. அதாவது மீட்கப்பட்ட இந்த விமானி இருக்கிறது தானே, இந்த விமானியை மீட்கின்ற இந்த போர்வையில அமெரிக்கா தங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியங்கள் இருக்கும் இடங்களை தேடி இருக்காங்க, அல்லது அதை திருட போற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்காகவே இந்த விடயத்தை அவங்க செஞ்சாங்களோ அப்படின்ற சந்தேகம் இப்பொழுது எழுந்திருப்பதாக சொல்றாங்க. காரணம்னு சொன்னா இந்த விமானம் தாக்கப்பட்டு விழுந்த இடம் வேறு, அமெரிக்க படைகள் அல்லது அமெரிக்காவுடைய விமானங்கள் தேடிய இடமும் வேறு. எனவே இதை வச்சு கொண்டு யுரேனியங்கள் செறிவூட்டப்படுகின்ற இடங்களை தான் அவங்க அதிகமாக தேடி இருக்காங்க. அதை திருடக்கூடிய வகையில் இருக்குதா, இல்லை இது உள்ள இப்படி எந்த மாதிரியான இடங்களில் இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிப்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை செஞ்சாங்களோ அப்படின்னு மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதாக அவங்களுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது நமக்கு செய்திகளில் வராத பல விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் சர்வதேச ஊடகங்களில் பேசும்போது தான் நமக்கு தெரியுது. எனவே அந்த மாதிரி விஷயங்கள்ல இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இப்ப பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்த மீட்பு நடவடிக்கையில பெரிய ஒரு அக்கப்போர் நடந்தது. இது பெரிய ஒரு வெற்றியாக அமெரிக்கா பார்க்குறாங்க. தன்னுடைய ஒரு நாட்டு பிரஜை அல்லது ஒரு விமானியை ஈரானுக்குள்ள போய் நாங்க அவ்வளவு பிரச்சனைக்குள்ள போய் தூக்கிட்டு வந்திருக்கோம், அதாவது கொண்டு காப்பாற்றி வந்திருக்கோம் அப்படின்றத அவங்க ஒரு பெரிய ஒரு ராணுவ வெற்றியா பார்க்குறாங்க. அதுக்கிடையில இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியை இப்ப ஈரான் பக்கமாக ஏற்படுத்தியிருக்கிறது. இதுக்கிடையில கத்தாருடைய அரசாங்கம் ஒரு உத்தியோகபூர்வமான அறிவித்தலை விடுத்திருக்காங்க. அதாவது உணவு, தண்ணீர் மற்றும் எரிசக்தி தொடர்பான முக்கியமான கட்டமைப்புகள் மீது யாராக இருந்தாலும், எந்த இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஈரானாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டு மீதும் இருக்கின்ற கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவது பொறுப்பற்ற செயல் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. காரணம்னு சொன்னால் கடந்த நாட்களில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஈரானுடைய புதிய நகரங்கள் மீது அணு உற்பத்தி நிலையங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள், தண்ணீர் நிலையங்கள் என்று பல இடங்களை தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பதில் தாக்குதல்களுக்கு ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கிற குவைத், பஹ்ரைன், கட்டார் இந்த மாதிரியான இடங்கள் இருக்கிற எரிபொருள் உற்பத்தி நிலையங்கள், குறிப்பாக முக்கியமான தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான இடங்களில் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. உப்பு நீரை நன்னீர் ஆக்குன்ற அந்த நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுறதுனால இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மத்திய கிழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கு. பலருடைய வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்போ நடக்கிறதால இந்த மாதிரி தாக்குதல்கள் பொறுப்பேற்றது, இதை நிறுத்துங்க அப்படின்னு மாதிரி கத்தார் அரசாங்கமே உத்தியோகபூர்வமாக ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கிடையில மத்திய கிழக்கினுடைய இந்த ஹோர்முஸ் கால்வாய் பரபரப்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு. இது மத்திய கிழக்குக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கு. இதுக்கிடையில கத்தாருடைய ஒரு கப்பல் இன்று ஹோர்முஸ் கால்வாயை கடக்க முயன்ற போது அது தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பரபரப்பு அல்லது இந்த ஒரு இக்கட்டான சூழல் மத்திய கிழக்கு நாட்டு கப்பல்களுக்கும் இருக்கு அப்படின்றத காட்டுது. எனவே கடந்த நாட்களில் ஈரான் சொல்லி வர விஷயம் சொன்னா அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுடைய கப்பல்கள் இதால போக இயலாது அப்படின்றதான். எனவே அந்த அடிப்படையில் கத்தாருடைய இந்த கப்பலும் தடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பல நாட்டு கப்பல்கள் இப்பொழுது அனுமதி வழங்கப்பட்டு அங்கு செல்கிறது. ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள், குறிப்பாக சீனா, பாகிஸ்தான், துருக்கி, மலேசியா ஆகிய நாடுகள் கப்பல் இப்போ ஹோர்முஸ் கால்வாய் வழியாக பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு, ஆனால் அனுமதி பெறுவதற்கு ஒரு காலம் எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுவரையில இந்த 37-38 நாட்கள்ல இந்த கால்வாயால பயணம் செய்த கப்பல்கள் எந்த அளவு பெரிய நாடுகள் கப்பல்கள் அப்படி பார்த்தா சீனாவுடைய கப்பல்கள் தான் 90% பயணமாகி இருக்குன்னு சொல்றாங்க. எனவே இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கிடையில இந்த கப்பல்கள் போகின்ற இந்த பாதையில இப்பொழுது ஈரான் ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் கட்டணமா போடுறாங்கன்னு சொல்லி பரவலா சர்வதேச மீடியாக்கள்ல சொல்லப்படுது. ஆனால் மலேசியாவுடைய கப்பல் 2 நாளைக்கு முதல்ல போயிருக்கு. ஆனால் எந்த விதமான கட்டணங்களும் தாங்கள் செலுத்தல் அப்படின்றத மலேசியா உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. எனவே இந்த மாதிரி பல குழப்பமான
பலதரப்பட்ட செய்திகளும் இருக்கத்தான் செய்யுது. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலத்தில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம்.